ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, என்ன நம்ம விக்ரம் வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டு தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நமக்கு தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ 2 ப்ரோமோ வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தான். ஸோ 2வது ப்ரோமோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது விக்ரமுக்கும் நம்ம திவ்யாவுக்கும். அப்படி என்ன தான் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இன்னைக்கு யார் எவிட்டாரா, என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு வந்து சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்னைக்கான எவிக்ஷன் ரொம்ப வேறு மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி 2 பேர் முன்னாடி உட்கார வச்சிருக்காரு. யார் அப்படின்னா ஒன்று கனி, இன்னொன்று சாண்ட்ரா. ஆனால் இந்த இதில் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் கனியை உட்கார வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன் சாண்ட்ரா வந்து கடைசியில் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? பட் கனியை எனக்கு அது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அவர் உட்கார வச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க இந்த 2 பேரில் யார் வேணும் யார் வேணாம் அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோமோவில் காட்டின வரைக்கும் சாண்ட்ரா வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. கனி வேணும் சாண்ட்ரா வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. கனி வேணும் சார், சாண்ட்ரா வேணும். கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம். கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம். கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம். கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம். கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம். ஸோ இதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா காட்டின எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கனி கூட இருக்கிறவங்க தான். ஆனால் ஒருத்தவங்க மட்டும் சாண்ட்ரா வேணும்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம பார்வதி. அதை ப்ரோமோவில் காட்டவே இல்லை. அது தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க. ஏன்னா ப்ரோமோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே எல்லாரும் கனி வந்து வேணும்னு சொல்கிறீங்க, ஆனால் மக்களோட தீர்ப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. அதில் கனியோட தான் வந்திருக்கு. மக்களுக்கு அந்த வீட்டில் யார் வேணும் யார் வேணாம். கனி அந்த இடத்துல பயங்கரமான ஷாக்கு. அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் கனி வேணும்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே ஷாக்கு கனி பேரை பார்த்தோன்னே. பட் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லை. யார் அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் பார்வதி மட்டும்தான் இல்லை. ஸோ இதை பார்த்த உடனே சாண்ட்ராவுக்கு ஒரே குஷி சந்தோஷத்தில் யார் தமக்கு அதாவது யார் வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ பார்வதி சொன்னாங்களே அவங்கள கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இதோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ முடியுது. பட் இதிலே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா கனியை இந்த வாரம் எவிக்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா கனி நல்லா தான் விளாட்றாங்க, கனியோட இது எல்லாமே நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கனியை தூக்குறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு கீழே யாருமே இல்லையா? கனி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டாப்பில் ஒரு 5 பேரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. டாப் 5 அப்படின்னா ஓட்டிங் லிஸ்ட்டில் சொல்கிறேன், இந்த வாரம் ஓட்டிங் லிஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கனி வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க. யாருக்கு? சபரி, யார் சாண்ட்ரா, அமித், சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கீழே வரைக்கும் வருது. ஸோ அந்த இதில் எப்படி கனியை தூக்குனாங்கன்னு தான் இப்போ வரைக்குமே எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் வீக் அதாவது ஃபைனாலே வந்து வரப்போகுது. ஸோ அது வர பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் தூக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ஓட்டிங் லிஸ்ட் படி நீங்கள் பார்த்தாலுமே கனி அந்த இடத்துக்கு வரமாட்டாங்களே. சுபிக்ஷா அமித் தான் வர வேண்டியது இருக்குது. பட் அது எதுக்காக தூக்கலாம்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லைங்க. அது ஒரு இதுதான். ஏன் சாண்ட்ரா இருக்காங்க அவங்கள தூக்கலாம், சுபிக்ஷா இருக்காங்க அவங்கள தூக்கலாம், அப்புறம் யார் பார்வதி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரி பார்வதிக்கு ஓட்டிங் பேஸ் படி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்வதியுமே தூக்கியிருக்கலாமே. எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்வதி இன்றைக்கி தூக்கியிருக்கலாம். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கனியை தூக்குனீங்கன்னு தெரில. இவங்க கண்ணுக்கு கனி வந்து கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தெரியலை. அதுதான் முக்கியம், அதுதான் இவங்களுக்கு வேணும். ஏன்னா பணம் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட் கொடுக்காதவங்க எதுக்கு நம்ம உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி உள்ளே வைக்காமல் விட்டாங்களா என்னன்னு தெரில. அதுக்காக கனியை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை என்ன ஆக போகுது அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே கனி வேணும் சாண்ட்ரா வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனால் சாண்ட்ராவோட சுயரூபத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா என்னைய வேணான்னு எல்லாரும் சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் எனக்கு வேணாம், உங்களை வந்து எப்படி போட்டு பொழக்கிறேன் பாருன்னு சாண்ட்ரா ஒரு பக்கம் வருவாங்க. இன்னொரு பக்கம் சாண்ட்ராவுக்கு ஒத்து கொடுக்குற மாதிரியே நம்ம பார்வதி வந்து சாண்ட்ரா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. ஸோ இப்போ சாண்ட்ராவும் பார்வதியும் நடந்துக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு தயாராகிக்கங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் சாண்ட்ரா எப்படி பார்வதி எப்படின்னு. இது 2 ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத போக போக எபிசோடில் தான் நமக்கு தெரிய போகுது. இன்னைக்கு இனிமேல் இருக்குடா மவங்கில அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படியே சாண்ட்ராவை தான் சாண்ட்ரா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சேனல் தரப்புலேருந்து சேனல் என்ன நினைக்கிறாங்களோ அதானே சொல்லுவாங்க. ஏன்னா பிரச்சனையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்த டைமில் வந்து அதாவது இப்போ வந்து ஃபேமிலி டாஸ்கில் வந்தோடனே சாண்ட்ராவை நீ வந்து எப்படி மாதிரி பெட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிரச்சனைக்கு தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா ஜெயிக்க போகிற வாய்ப்பு கிடையாது, அதுக்கு பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
ஏன்னா நாட்கள் இத்தனை நாட்கள் இருந்தால் இத்தனை அமௌண்ட் வரும், ஆனால் அது ஒரே பெட்டியில் இத்தனை நாள் இருந்தாலும் நமக்கு வராது அப்படின்ற மாதிரி ஒரு இது வருதுல. ஒரு 10 நாள் இருந்தாலும் 1 லட்ச ரூபா கிடைக்குன்னு வைங்க, பொதுவாக சொல்கிறேன், ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்குன்னு வைங்க. ஆனால் 5 லட்ச ரூபா ஒரே நாளில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. மேபி சுபிக்ஷாவுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பாருங்க அப்படின்னா ரெண்டாவது ப்ரோமோவில் தான் இந்த ஒரு சண்டை வெடிக்குது. யாராக இருக்குன்னா விக்ரம் அண்ட் திவ்யா, இவங்க 2 பேருக்கு வெடிக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் கனி போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிருப்பார். ஏன்னா கனியை வந்து விக்ரமுக்கு ரொம்பவே பிடிக்கும், விக்ரமுக்கும் கனியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கனியை பிடிச்சி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சோகத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இந்த வீட்டில் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா, திவ்யாவுக்கு எந்த ஒரு அக்செப்டன்ஸுமே கிடையாது. ஒருத்தவங்க நம்மளை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா வேணுக்குனே மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு கருத்தை தான் எடுத்து வைப்பாங்களே தவிர அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை திவ்யாவுக்கு 1% கூட கிடையாது, துளி கூட கிடையாது. இந்த விஷயம் தான் நேற்று வந்து யார் நம்ம விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் இந்த விஷயம் தான் நடந்திருக்கும். விக்ரம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் திவ்யாவை பற்றி, ஓட்டானே திவ்யா எந்திரிச்சு சொல்லியிருப்பாங்க பாருங்கள், விக்ரமு தான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பக்கம் கட்டுற மாதிரி ஒரு பேசியிருப்பாங்க. நம்ம விஜய் சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா என்ன இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, காது வலிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். இதுதான் நம்ம திவ்யாவுக்கு அக்செப்டன்ஸ்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதை வச்சு தான் ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நடக்குது. என்ன வீட்டிலேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நான் பேசலைன்னு அர்த்தமா, நான் வந்து அவங்க கூட இது பண்ணுறேன்னா அப்படி இப்படின்னு ரொம்ப வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க திவ்யா. ஸோ இது திவ்யா பார்க்கும்போதே நமக்கே தோணுது, இப்போ தேவையில்லாத சண்டையை வந்து இந்த அம்மா இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் சும்மா இந்த வீட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காலை விழுந்து மன்னிப்பு கேட்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு இது கொஞ்சம் கூட அந்த இதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், திவாகர் வந்து யார்கிட்ட அரோரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பார்வதி சொல்லும்போது அவ்வளோ கொந்தளிச்சிருப்பார், அவ்வளோ சண்டை போட்டுருப்பார். ஆனால் அவரை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் மன்னிப்பு கேட்டுடுறாங்க, காலில் விழுந்துடுறாங்க. அதனால் மன்னிப்புன்றதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இந்த வீட்டில். அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல, அது கிடையாது இந்த வீட்டில். அதுதான் முக்கியமான ஒன்று. அதை தான் நம்ம இப்போ இவரும் கேட்குறாரு, யார் நம்ம விக்ரம், என்னம்மா இப்போ வந்து நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா, என்னமோ சொன்னாங்களே திவ்யா, ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யாருமா இங்கே ட்ராமா பண்ணுறான்ற மாதிரி தான் விக்ரம் வந்து ட்ரிகர் ஆகிட்டார். ட்ரிகர் ஆனோன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் திவ்யா வந்து உங்கள் ஒய்ஃபு கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்போ வந்து நான் எதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் விக்ரம் இன்னும் ட்ரிகர் ஆகிட்டார். இங்கே இந்த இடத்துல எதுக்கு என் ஒய்ஃபை கொண்டு வரீங்க, அவங்க என்ன கண்டஸ்டண்ட்டான்னு சொல்லி கொந்தளிக்கிறாரு. ரொம்ப டென்ஷனில் ரொம்ப உட்காரத்தில் போயிட்டார், ரொம்ப கோவமாயிட்டார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் இழுக்கல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. மேபி விக்ரம் ஏதோ ஒரு விஷயத்தை பேச போய் அவங்க ஒய்ஃப் மேட்டர் வந்து இதனால அவர் ட்ரிகர் ஆகி 2 பேர் சண்டை போட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் யார் சரி யார் தப்புன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு ப்ரோமோவில் நமக்கு ஒன்றை காட்டிட்டு உள்ளே வேறு மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஆனால் எபிசோடில் பார்த்தா அந்த சண்டை 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது. மறுபடியும் போய் சேர்ந்து அவங்க பாட்டு நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் நடக்கும். அது மாதிரி இதுலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எபிசோடு பார்த்துட்டு தான் என்னன்றது தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அண்டு பார்வதி வெர்சஸ் ஹவுஸ்மேட் அப்படின்னு தான் வரப்போகுது. அப்போ அதுதான் எனக்கு தோணுது. யாரெல்லாம் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் நேற்று அமித் பேசியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமித்துமே ஒரு விஷயம் வந்து திவ்யாவுக்கு சொன்னோன்னு திவ்யாவால் அக்செப்டன்ஸ் பண்ண முடியல. அது வந்து கேட்கவே இல்லை, மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர அது ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. அதுதான் இன்றைக்கான விக்கல்ஸோட அந்த பேட்டிலுமே நடந்திருக்கு. அதை தான் நேற்று சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் எப்போயோ வீடியோ போட வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ அடுத்த மூணாவது ப்ரோமோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3ஆவது ப்ரோமோ வந்தோன்னே இன்னொரு வீடியோவுக்கு நான் வரேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.